777 இன்ஃப்ளூயன்சர். ஒரிஜினல் டேஸ்டுக்கு 777 செக்கு நல்லெண்ணெய். நல்லது உணவுக்கும் உடலுக்கும். டவுன்லோட் ஃபாஸ்ட் ட்ராக் ஆப். யூஸ் கோட் அண்ட் கெட் ₹50 ஆஃப். இன்னைக்காவது லவ் சொல்றானான்னு தெரியல, பாப்போம். டேய் நடிக்காதடா, ஊருக்கே தெரியும். என்ன யூஸ் அவளுக்கு தெரியாதுல்ல. பாத்தியா இல்லையா? எங்க பாக்குறது, தூங்கிட்டு இருக்கா. தாத்தாவை தானே பார்க்க வந்த, நீ பாத்துட்டல்ல. கிளம்பு கிளம்பு. பிரியான்னு ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க. இன்னைக்கு சென்னையில் டாப் 10 இன்ஃப்ளூயன்சர்ஸில் வளர்ந்து வர இன்ஃப்ளூயன்சர்ஸில் அவங்களும் ஒருத்தவங்க. நீங்கள் ஏன் செலக்ட் பண்ணலன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இப்பெல்லாம் அந்த லாவண்யா வீடியோஸே போட மாட்டாங்க. டேய் அன்னைக்கு ஆபீஸ்ல தொட்டி விட்டாங்களே பிரியா, ஆமா அவங்க தானே இப்ப ட்ரெண்டிங். அதான் அந்த லாவண்யா அக்கா. அப்படியா? இருந்தாலும் லாவண்யா டேய் யாரா இவன் லாவண்யா? சீனியர் எதுக்கு சொல்றேன்னா, ஹே गाइस, சோ இன்னைக்கு நம்மளோட புது ஹேர் ஸ்டைலை பத்தி தான் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு நான் நிறைய ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கேன். ஹே ஹாய் ஜோசப், ஹாய் மேத்தி. என்னோட வீடியோவை ரெகுலரா பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். சோ இன்னைக்கு நான் விதவிதமா ஹேர் ஸ்டைல். ஸோ இன்னைக்கு நம்ம லைவை யார் டிஸ்டர்ப் பண்ணாலும் நம்ம அடிச்சு தூக்குறோம். இன்னைக்கு ஃபுல்லாக எங்கேஜிங்கான சூப்பரான ஒரு கண்டென்ட்டை போட்டு எல்லாரையும் ஜாலி பண்ண போகிறோம். இன்னைக்கு ஹேர் ஸ்டைலில் ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான கால் நினைக்கிறேன். நான் பேசிட்டு உடனே லைவுக்கு வரேன், யாரும் போயிடாதீங்க. சும்மா நொய் நிம்மதியாக லைவ் பண்ண மாட்டாங்க. ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? மேம் பிரியா மேடம் இல்லைங்களா? புல்சைல இருந்து கால் பண்றோம். புல்சையா? சொல்லுங்க மேம், பிரியா மேடம் கனெக்ட் பண்ண முடியுமா? நீங்க என்கிட்ட சொல்லுங்க. மேம், லாஸ்ட் வீக் ஒரு கேம்பிளிங் பிராண்ட் கொலாபரேஷன் பத்தி பிரியா மேடம் கிட்ட பேசியிருந்தோம். ஓ கொலாபரேஷனா? என்ன மாதிரியான கொலாபரேஷன்? மேம், இந்த சின்ன சின்ன பிராண்ட்ஸ் ப்ரோமோட் பண்றதுக்கு நாங்க வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு பெரிய பிராண்ட் ஆஃபர் வந்திருக்கு. சோ அத பத்தி பிரியா மேம் கிட்ட பேசணும். ஓ ப்ராடக்ட் பிராண்ட்ஸ். சோ என்ன மாதிரி சொல்லுங்களேன். மேம், இது ஒரு கேம்பிளிங் பிராண்ட் மேம், வேற நீங்க இன்வெஸ்ட் பண்ணா ரிட்டர்ன்ஸ் வந்து டபுளா கிடைக்கும் உங்களுக்கு. என்ன மாதிரி ஒரு சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்குலாம் நீங்க கொலாபரேஷன் கொடுப்பீங்களா? இல்ல மேம், நாங்க சின்ன யூடியூபர்ஸ் கூட ஒர்க் பண்ண மாட்டோம், பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் பிரியா மேம் கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கறனால நாங்க அவங்க கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நான் பிரியா கிட்ட சொல்றேன், அவங்களே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஓகே மேம். வணக்கம் மக்களே, நேற்றுலேருந்து இன்னைக்கு வரும் ஒரு நியூஸ் வந்து சோஷியல் மீடியா மொத்தம் பரவிட்டே இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் எவன் பார்த்தாலும் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நிலைமையில இப்போ ரீசெண்டாக வளர்ந்து வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் அங்க பாருங்க ஏதோ வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. டேய் அது வயசான பிச்சைடா, ஏடா குடுமா பார்த்துட்டு அதெல்லாம் பார்க்க. அவங்க பார்க்குற வீடியோ ஏதோ வயசானவங்க பார்க்குற மாதிரி இல்லையே. என்னன்னா ஒரு கேம்பிளிங் கேம் பண்ணி போஸ்ட் போட்டாங்க. அதனால அவங்க ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் அதில் காசை போட, அந்த காசை வாங்கின உடனே ஆப்புக்காரன் மொத்தமாக எல்லாருக்கும் டாட்டா பை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த பிரியா மேடம் சைட்லேருந்து எந்த விதமான ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. அவங்க வந்து எந்த ரெஸ்பான்ஸ் தெரியல. ஆனா காசை தொலைச்சவங்க எல்லாரும் ஆன்லைன்ல வந்து நாளைக்கு ஆடிஷன் வர பேர் தெரியும் உங்களுக்கு எல்லாம். அப்படிதான் எப்ப மாட்டுவான்னு இதுங்க வெயிட் பண்ணி நின்னுது. காரணம் வந்து நம்ம தான். டெய்லி டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் த டெய்லி. நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல. தொடர்புக்கு 9566244871. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். எவ்வளோ ஒருத்தி வந்து வீடியோ போடுறாளேன்னு சொல்லிட்டு அவளை வந்து நம்ம கை தட்டி என்கரேஜ் பண்ணி கமெண்ட்டை போட்டு பெரிய ஆளாக்கி விட்டுறோம். அப்புறம் அவளுங்களாம் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி ஃப்ராட் தனத்தை கொண்டு வந்து நம்ம கிட்ட காட்டும் போது அப்பப்போ சொல்றாங்க உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை நம்பி நம்ம காசை போட்டுறோம். வாட்ஸ் ஹேப்பனிங் யோ? இவங்க பெரிய ஆளாக்குன நம்மள வர்க் காஸ்ட்ல வீடியோ பார்த்து என்ன காசிப் பண்றீங்க? வீடியோ பாருங்க. பாவம் சார், அந்த பொண்ணு ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. ஆமா சார், கொஞ்சம் கூட சென்ஸே இல்ல. பின்ன காசுக்காக இப்படி சீப்பான வேலை பார்க்குறவங்கள வேற என்ன பண்ண முடியும்? அவார்டா கொடுக்க முடியும்? அனுபவிக்கிட்ட விடுங்க. கைஸ், கெட் பேக் டு வர்க். உனக்கு அறிவு இருக்கா இல்லையா பிரியா? இப்படியா பண்ணுவாங்க? அந்த கேம்லின் வீடியோ பண்ண வேணாம்னு சொல்லி எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன். அதை மீறி நீ பண்ணிருக்கேன்னா என்ன பிரியா நீ? நானும் இந்த ஆட பண்ண மாட்டேன்னு தான்டா சொன்னேன். பின்ன எப்படி போட்டாங்க அந்த வீடியோவை? தெரியலடா, அவங்களே அப்லோட் பண்ணிருக்காங்க. அது எப்படி உனக்கு தெரியாம போடுவாங்களா இந்த வீடியோவை? அவங்களும் ஹேண்டில் பண்றாங்கடா, அவங்க கிட்டே ஆக்சஸ் இருக்கும். ஆக்சஸ்னா இப்போ இவளோட அக்கவுண்ட இவளாலயும் வீடியோஸ் போட முடியும், அவங்களாலயும் வீடியோஸ் போட முடியும். ரெண்டு பேரும் ஒரே அக்கவுண்ட மெயின்டைன் பண்ணலாம். அது எப்படி ரெண்டு பேரும் ஒரே அக்கவுண்ட்? ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்போ நீ போட்ட மாதிரி தானே தெரியும் இந்த ஆடியன்ஸ்க்கு, அவங்க அப்படிதானே புரிஞ்சுப்பாங்க. ஆமாடா. என்ன பிரியா அறிவில அவங்க ஃபோன் நம்பர் ஏதாவது இருக்கா? கான்டாக்ட் பண்ணியா? காலையில நானும் கால் பண்ணேன்டா, ஆனா எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. என்னால வீடியோவை டெலீட்டும் பண்ண முடியல, என்னோட அக்கவுண்டையே ஆக்சஸ் பண்ண முடியலடா என்னால. அப்ப எப்படி உன் அக்கவுண்ட் ஆக்டிவா இருக்கு? ஐயோ அவன் பேர் என்ன? அந்த ஏஜென்சி பேர் என்ன? அவன் பேர் என்ன சொல்லு? புல்ஷிட். புல்ஷிட்டா? ஏய் புல்ஷிட் இல்லடி, அது புல்சைல். இப்படி எல்லாம் பேர் வைப்பாங்க? இப்போ என்ன பண்றது அத சொல்றா.
எக்ஸ்கியூஸ் மீ பிரியா, யார் அந்த புல்சை ப்ராப்ளம்காக புல்சையா மவன உன் கண்ணை நோண்டாம விட மாட்டேன்டா. ஏய் உன்னை தான தேடிட்டு இருக்கேன். ஏய் ப்ரோ டேய் எனக்கு அவன் தெரிஞ்சவன் தான்டா. ப்ரோ சில். சாரி ப்ரோ, தெரியாம கை வச்சிட்டேன். சாரி நான் ஓகேல. சாரி ப்ளீஸ். பரவாயில்ல ப்ரோ. உள்ள வாங்க ப்ரோ. வாங்க உட்காருங்க ப்ளீஸ். ஹாய். ஏதாவது சாப்பிட்றீங்களா ப்ரோ? நிதின் தான் அமிச்சான். புல்சை இஷ்யூ பற்றி எல்லாமே சொன்னான். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. ஜஸ்ட் கிவ் மீ சம் டைம், ஐ வில் ஹேண்டில் திஸ். பேசாம டெய்லி ஜூஸை குடிப்போம். ஹே கிஃப்ட் கொடுறா. எவ்வளோ வருஷம் இந்த வேலையை இந்தாங்க பார்க்குறீங்க ஜூஸ். Just a few years bro. ஒரு 3-4 years இருக்கும். Just a few minutes bro, I'll just handle this. Okay. பிரியா, உங்க ஃபோனுக்கு ஏதாவது ஓடிபி வந்திருக்கான்னு பாருங்க. Let me check. உங்க ஃபோனை எடுத்து உங்க அக்கவுண்ட் மட்டும் செக் பண்றீங்களா? Okay டா. அந்த வீடியோ delete ஆயிருக்கணுமே. ஆமா delete ஆயிடுச்சு. Thank you so much. Thank you so much. Here are some contracts that you need to take a look. என்னது இது? புது பிராண்ட். Okay. It's a signed agreement. உங்க பர்த்டே வருதுல? It's just a small gift from Nitin. All the best. Yes. Okay. சரி ஓகே, நான் அப்படியே கிளம்புறேன். ஓகே. Thanks. அந்த கால் உங்களுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏய் என்ன காட்டு, நான் பார்க்கறேன். ஹாய். Thank you so much. ஆமா ரொம்ப பயந்துட்டேன். ப்ரோ யார் ப்ரோ நீங்க? கைய கொடுங்க ப்ரோ. ப்ரோ விடுங்க ப்ரோ. சூப்பர் ப்ரோ. இட்ஸ் ஓகே. நீங்க மட்டும் இல்லன்னா என்ன நடந்துருக்குன்னு தெரியல ப்ரோ. ஃபைன். ஒரு மாதிரி வந்து பேச காப்பாத்துங்க ப்ரோ. விடுறா. அந்த நிதின் யாருன்னு தெரியல ப்ரோ. அவர் பாத்தீங்கன்னா தேங்க்ஸ் சொல்லிருங்க. சரியா? ஓகே. உண்மையிலேயே அதை பார்த்தோன்னே என்ன பண்ணுனே தெரியல ப்ரோ. எப்படியோ வந்து காப்பாத்துனீங்க. ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. பை பை ப்ரோ. பை 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 பை. பை ப்ரோ. பை பை. சந்தோஷ், வாங்க தாத்தா. என்னப்பா உன்னை தேடுறேன், ஆளையே பார்க்க முடியலையே சாமி. அது ஊருக்கு போயிருந்தேன் தாத்தா. சொல்லுங்க தாத்தா, என்ன விஷயம்? ஆமா, யார் அவன்? அவரா? தாத்தா தாத்தா இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு தெரியுமா? கடவுளா பார்த்து இவனை அமிச்சாரு. தெய்வமே நன்றிப்பா. கடவுளா? ஐயோ தாத்தா அதை கேட்காதீங்க. நல்ல வேலை சாமி. சிவாம்சம் போய் உனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு வந்தேன். கழுத்துல போட்டுக்க. உனக்கு எல்லா பிரச்சனையும் நல்லபடியா முடிஞ்சிடும் சாமி. எல்லாம் நல்லது நடக்கும் சாமி. போமா, வா உள்ள வா. ரொம்ப வருஷமா ட்ரை பண்ற, சேர்க்கவே முடிய மாட்டேங்குது. சீனியர், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன? இந்த நிதினோட எக்ஸ் தான் பிரியாவா. என்னடா சொல்ற? ஆமா, அதான் அன்னைக்கு வந்தப்ப பம்பிக்கிட்டு இருந்தாரா? ஆமா சீனியர். என்னடா இது, கிளிய விட்டு குரங்கு பிடிச்ச கதையா ஆயிடுச்சு. சீனியர், சுத்தி கேமரா இருக்கு, மைக்ல எங்களே கேட்ற போது அந்த அம்மா வர உள்ளதா இருக்கு. அப்ப சோத்துக்கு சிங்கிளா நீ என்ன கத்துற? நீயே கத்தி காட்டி குத்துற போல இருக்கு. இல்ல சீனியர், நான் சொல்றேனா நம்ம ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். ஆனா நான் சொன்னது ஒன்றும் தப்பு இல்லையா? ப்ரோ, உஷாவை பாத்தீங்களா? உஷாவா? அலே காணோம். ஏன் எங்களெல்லாம் பார்த்தா ஆளா தெரியலையா உனக்கு? இல்லை ப்ரோ, அவங்க கூட ஒர்க் பண்ணால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாருங்க, அதனால தான். ஆமா, நீங்க எதிர்பார்க்கறது எங்க கிட்ட இருக்காதுல்ல. இல்லை ப்ரோ, நீங்க போட்டுட்டாடா. இல்ல, நீங்க சொல்ல வந்த கம்ஃபர்டபுள் எங்க கிட்ட இருக்காது, அவ்வளவுதான். ஆமாம் ப்ரோ, இந்த உஷாவை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? உஷாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் சீனியர் கிட்ட தான் தெரிஞ்சுக்கணும். என்ன ஏன்டா கோத்து விடுற? சொல்லுங்க சீனியர். அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க என்ன ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, அவங்களுக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சே, அதான் வேற ஒருத்தங்க பொண்டாட்டி கூட எப்படி வெளியே சுற்றுறதுன்னா அவங்கள அவாய்ட் பண்ணி விட்டேன். மற்றவங்களுக்குலாம் அந்த அறிவு இருக்குமா? யாரும் செருப்பால் அடி வாங்குறான் போல இருக்கே. இல்லை ப்ரோ, எனக்கு புரியல நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. இல்லைங்க, அவங்க வந்து இந்த வெளியே போகிறதுக்கெலாம் கூப்பிடுவாங்க, இந்த பீச்சு பார்க்கலாம். நான் தான் மற்றவங்க ஒய்ஃபோட வெளியே சுற்றுறதெல்லாம் அநாகரிகமாக இருக்குன்ட்டு அவாய்ட் பண்ணி விட்டேன். இப்போ உங்கள் கூட சுற்றிக்கிட்டு இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அப்போது உங்களை கூப்பிட்டப்ப நீங்கள் போகல? இல்லை. ஓகே ஓகே, அப்போ ஓகே ப்ரோ. ஐயோ, இதெல்லாம் என்ன ஜென்மனே தெரிலடா. கரெக்ட் சீனியர். ஆமாம், உங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ப்ரோ, மற்ற ஒய்ஃப் பற்றிலாம் பேசாதீங்க, வேலையை பாருங்க, வேலை இருக்குல்ல. ரைட்ரா, இந்த ஊர் நான் பேசுகிறவங்களுக்கு ஒரு கேடு வர மாட்டேங்குதுடா. ப்ரோ, உஷா தான் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கா, லஞ்சு கூப்பிட்டுருக்கா, போயிட்டு வந்துடுறேன். போடா போடா, உஷா தான்டா உன்னை உஷார் பண்ணிக்குது.
இந்த மாசம் இஎம்ஐ எப்படி கட்ட போறோம் சீனியர் என்ன சம்பளம் போட்டாங்களா? போட்டாங்கடா. உனக்கு வந்துச்சா? போட்டாங்க. வந்துச்சு. பிஎஃப் எவ்வளவு புச்சாங்க? அது ஒரு 2000 புச்சிராடா. 2000மா? எனக்கு 3000 ரூபாய் புச்சாங்க சீனியர். என்ன இப்போ நான் போய் கேட்டு வரேன் இருங்க. போ கேளு. இது உன் பக்கத்து சீட்ல ஒருத்தர் இருந்தான். இப்படிதான் போய் கேட்டான். உடனே வேலைய விட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. நீ பேப்பர்லாம் போட தேவல. அவங்களே அனுப்பி விட்டுருவாங்க. நீ தான் தைரியமான ஆளா? கேளு. இல்ல வேணாம். கேளுடா. 1000 ரூபாய்க்குலாம் போய் அவன் கால்ல விழுது. சீனியர் என்னடா தீபாவளி போனஸ்லாம் கொடுப்பாங்களா? கொடுப்பாங்கடா. போன வருஷம் என்ன கொடுத்தாங்க? சோம்பப்படி கொடுத்தாங்க. சோம்பப்படியா? என்ன சீனியர் ஒரு ஜிலேபி ஒரு லட்டு ஜாங்கிரி எல்லாம் தராங்க. அதனால பொங்கலுக்கு சுண்டல் தருவாங்க ஒரு தொன்னையில. யாரா இவன் விளக்கண்ண? பேசாம சின்ன பசங்களாவே இருந்திருக்கலாம். ஏன் ட்ரெஸ் இல்லாம அம்மனை கிட்டே தெரியுதுக்கா? சீனியர் சின்ன பசங்களா இருந்தா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? ஒரு பிஜிலி வெடி எதிர்பார்ப்போம். இப்ப பாருங்க பைக்கு காரு கிரெடிட் கார்டு இஎம்ஐ லோனு. ஆமாண்டா நீ சொல்றதும் கரெக்டு தான். வீட்டு வாடகை கரண்ட் பில்லு கேஸ் இதுக்கே போயிடுதா? கரெக்டு தான். சை ஒரு ஃபெஸ்டிவல் வந்தா ஃபர்ஸ்ட் மாதிரி சந்தோஷமே இல்லை. சின்ன பசங்களாவே இருந்துக்கலாம்டா. டேய் நீ என்ன பக்கத்துல உட்காந்து என்ன டிப்ரெஷன் ஆக்கிட்டு இருக்க? ஏந்து போடா இங்கேருந்து. ஒரே நெகட்டிவ் வைப்டா உன்னால. ஓடி போயிடு. சரி நான் எதுவும் பேசல. சரி சீனியர் அட்லீஸ்ட் இந்த தீபாவளிக்கு டப்பாசாச்சு உண்டா? டப்பாசா? வீட்டில் ஃபண்டு போட்டிருப்பாங்க. அதில் கிஃப்ட் பாக்ஸ் வரும். ஓ பண்டா வசதி தான். வசதியா? சாயந்தரம் வந்து வாங்கிக்கிறேன் யூஸ் ஆகும். சரி ஒரு கன்னு வாங்கி ரோல் பட்டாஸ் போட்டு வெடிப்போமா? வெடிப்போம் நல்லா ஜாலியாக இருக்கும். ஹாய் காய்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து சூப்பரான ஒரு ஜூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். டெய்லி ஜூஸ். இந்த ஜூஸ் வந்துட்டு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஜூஸ் வந்துட்டு 10 ரூபா பாட்டிலேருந்து 2 லிட்டர் பாட்டில் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஜூஸ் வந்துட்டு கேரளா கர்நாடகா தமிழ்நாடு சொல்லிட்டு சவுத் இந்தியா ஃபுல்லாகவே வந்துட்டு அவைலபிள் இருக்கு. லோ காஸ்ட் ஹைஜீனிக் சூப்பர் குவாலிட்டியில் வந்துட்டு இன்னைக்கு நேற்று இல்லைங்க 16 வருஷமாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் இல்லை எனி செலிப்ரேஷனாக இருக்கட்டும் நீங்கள் வந்துட்டு இந்த ஜூஸை கொடுத்துட்டு உங்கள் வீட்டு கெஸ்ட்டை வந்து நல்லா குஷிப்படுத்துங்க. இந்த குடிங்க தாத்தா. ஓகே சீனியர் பேப்பர் போட்டுரு சீனியர். ஏன்டா பேப்பர் போடுற? என்னடா பிரச்சனை உனக்கு? சீனியர் வேலை செய்ய சொல்றான் சீனியர். வேலைக்கு வந்தா வேலை தான்டா செய்ய சொல்லுவாங்க. போங்க உள்ள போங்க. பேப்பர் போடணும்ங்கற காசெல்லாம் வரும்டா. பொறுமையாடா. ஒரு வேலை பார்த்தா எப்படி முன்னுக்கு வர முடியும்? பல வேலை பார்க்கணும். எனக்கு டவுட் இருந்துச்சு. வேலை பார்த்தாலே பலான வேலை தான் ஏதோ பார்த்துனுக்குறான்னு. எடு லிஸ்ட்லாம் இல்லைங்க. நான் அப்படி சொல்ல வரல. நான் இங்க செக்யூரிட்டி வேலை பார்க்கறேன். இது பத்தாதுன்னு சோலோ ஆப்ல பைக் ரைடு போறேன். கல்யாணம் காது குத்து கேட்டரிங் சர்வீஸ்னு இப்படி பல வேலைகளுக்கு போவேன். அது இல்லாம இந்த ரியல் எஸ்டேட் கூட பண்றேன்னா பாருங்களேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. என்னென்ன ப்ராப்பர்ட்டி? எக்கச்சக்க ப்ராப்பர்ட்டி இருக்கு. நம்ம சைட்டை வேணா வந்து பாருங்க. உங்களுக்கே பிடிச்சு போயிடும். வீடு வாசல் வாங்கணும் லோன் அலையறீங்களா? சென்னையில வீடு வாங்குறது உங்க கனவா? அதுல மண்ணள்ளி போடத்தா நாங்க இருக்கோம். இல்ல மண்ணள்ளி போட்டு பில்டிங்கை கட்டுவோம் அந்த மாதிரி நான் சொல்ல வந்தேன். சரி தண்ணிலாம் எப்படி? தண்ணியை பத்தி நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். தண்ணி வந்து ஃபுல்லா இருக்கும் நம்ம ஏரியாக்குள்ள. ஓட்டே போடாம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் வரணும்னா பாருங்களேன். சரி இந்த ஏரியாலாம் கொஞ்சம் அமைதியா இருக்குமா? பின்னாடியே சுடுகாடு இருக்கு. இடம் மயான அமைதியா தான் இருக்கும். சுடுகாடா? சரி இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் எப்படி? ஐயோ அத பத்தி கவலையே பட வேணாங்க. 1 hour டிராவல்ல மெயின் ரோட்டுக்கு போயிடலாம். பக்கத்திலே ரயில்வே ட்ராக் இருக்கு. ஆனா எப்பவும் ட்ரெயின் நிக்காது. சொந்தக்காரங்களா எப்படியா வருவாங்க? சொந்தக்காரங்களா? சொந்த கார் கூட வர முடியாதுன்னா பாத்துங்களேன் நம்ம ஏரியாவுக்கு. சொந்த கார் கூட வராதா? என்னடா இடம் இப்படி இது? உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா கீழ தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஜிப்பா போடியா கீழ பாருங்க. பழக்க தோஷத்துல சொல்லிட்டேன். எனக்கு பல வேலைகள் இருக்கு. வந்துடுறேன். பலான வேலை ஏதோ பாக்குறான்டா இவன். இவன் சொல்றதே சரி. என்ன சீனியர் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சீனியர். என்னடா பார்த்து சொல்றது? ஒரு மாசம் வேலை பார்த்துட்டு பேப்பர் போடுறா போடா. அப்படியா? ஆமா பேப்பர் போட்டுருவேன். ஐயோ
777 இன்ஃப்ளூயன்சர் மனமினிக்கும் சமையலுக்கு 777 செக்கு நல்லெண்ணெய். கோ பிரசன்டட் பை ஃபாஸ்ட் ட்ராக். டவுன்லோட் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப். பவர்ட் பை சிவாம்சம். இறையருளோடு கூடிய வளமான வாழ்விற்கு. பிவரேஜ் பார்ட்னர் டெய்லி ஜூஸ். டேஸ்ட் த டெய்லி. ஹெல்த் பார்ட்னர் லயன் காஷ்மீர் ஹனி.